கூட இருக்கிற மனைவி என்ன பண்றாங்க, ரொம்ப வேதனையான காரியத்தை செய்யறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி போல பேசாத, நன்மை பெற்ற நாம் என்ன பண்ணோம், தீமையை பெறணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். எல்லாமே நன்மையா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. கடைசி வரையிலும் ஆண்டவர் சொல்றார், கடைசி வரை நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புன்றது கடைசி வரையிலும் நிக்கணும், அதிலே நிக்கணும், பிடிவாதமா நிக்கணும், ஆண்டவரே பிடிச்சிருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வரும், சோதனை உண்டு. ஆண்டவர் சொல்ற, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை என்ன பண்ண ஜெயித்தேன் அப்படின்றார். அப்ப அவருக்கு உபத்திரம் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு நன்மை பெற்றவங்க, ஆண்டவர் இடத்துல உயிரோடு எழுப்பினவங்க, அற்புதங்களை பெற்றவங்க தான் என்ன சொல்றாங்க, சிலுவையில அறையோன்றாங்க. எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்க. சொல்லியிருப்பாரு, உன்னை உயிரோடு எழுப்பினேனே, உனக்கு கண் கொடுத்தனே, உனக்கு காது கேட்காம இருந்தது, நீ நடக்க முடியாத இருந்தியே, உன்னை நான் சுகம் கொடுத்தனேன்னு ஆண்டவர் போய் சொன்னாரா? இல்லை. அவங்க எல்லாம் எதிர்த்து வந்தவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றவங்க தான், ஆண்டவர் இடத்துல அதிசயத்தை பெற்றவங்க தான், ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவங்க தான். வெறுமையா வந்தாங்க, ஒண்ணுமே இல்லாத வந்தவங்க தான். ஆண்டவர் இடத்துல எல்லா நன்மை பெற்று ஆசீர்வாதமா ஆன உடனே அவரையே தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த உலகம் கூட. அற்புதத்தை பெறுவாங்க, நல்லா வருவாங்க, ஆண்டவரை தேடி வருவாங்க, அப்படியே மன்றாடி விழுவாங்க, அப்படியே உபவாசம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சு சுகம் ஆகி அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்த உடனே டைம் இல்லை, லேட்டா வருவாங்க. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, லேட்டா ஃபங்க்ஷன் பாரு, அது முந்தின நாளே கிளம்பி போயிடுவாங்க. அது லேட்டா வருவாங்க, சீக்கிரம் ஓடிடுவாங்க. அது இப்ப ஏன் முதல்ல வாங்கும்போது பாரு, முதல்ல வந்து உட்காருவாங்க, யாரும் வரலன்னா கூட பரவாயில்ல, வந்து உட்காருவாங்க, போக மாட்டாங்க. நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் நான். அவங்க அப்படியே வீட்டுக்கே போக மாட்டேன்னுவாங்க, அப்படி இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவரை மறுதளித்து மறந்து போயிடுவாங்க. கேட்டால் டைம் இல்லை, கேட்டால் எனக்கு சூழ்நிலை மாறி இருக்கு, இப்படிலாம் பேசுவாங்க. வேலைக்கு போகிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சாக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 1ஆம் தேதி பாருங்க, பயங்கரமா அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நான் இனிமேல் இந்த வருஷம் கரெக்டாக வருவேன் ஆண்டவரே, இந்த வருஷம் நான் அப்படி இருப்பேன், இப்படி பண்ணுவேன், இப்படி ஜோம் பண்ணுவேன், அப்படிலாம் நிறைய என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட்டு போட்டு ஜோம் பண்ணுவாங்க. அது மறுநாளே அதை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜபம்னா அந்த ஜபத்துக்கு கரெக்டாக நீங்கள் பதில் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஜபத்தை எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். சில வேளையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும், பிரிவினைகள் வரதான் செய்யும், சோதனைகள் வரதான் செய்யும்.